ட்வின் மாம் சமையல் சேனல் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி ரமதான். இன்றைக்கி நம்ம 2 கிலோ சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டபராவில் 200 ml அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 5 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு 12 நம்பர் அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 800 கிராம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் இது கூட அரைக்கட்டு கொத்தமல்லி இலையும் 1 கட்டு புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 800 கிராம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணுது. 5 துண்டு பெரிய பட்டையும் 10 ஏலக்காய் 10 கிராம்பு இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வந்ததும் ஒரு சின்ன சைஸ் லெமன் ஜூஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி நான் 1 கப்புக்கு 1.5 அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்ததும் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. 15-20 நிமிஷம் நம்ம தம்லேயே சிம்மில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் அரோமேட்டிக்கான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. இது கூட இப்போது நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக உதிரியாக சிக்கன் பிரியாணி ரெடிங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.